தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஸ்பெஷலி வறட்சியில் வளரக்கூடிய கேக்டஸ், அடீனியம், ஜேட் அந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கு மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இப்போது இதில் பார்க்க போகிறோம். இந்த செடி யூகேயில் ஒரு பாப்புலரான செடி. ஸோ அதனால் ஏற்கனவே இந்த வீடியோ இங்கிலீஷில் நான் போட்டிருப்பேன். பட் ஆனால் இதில் இருக்க மண் கலவை நம்ம அடீனியம், கேக்டஸ் அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நான் ஆற்று மணலில் இருக்கக்கூடிய கல் இருக்கும் இல்லையா, அந்த கல் இல்லாட்டி கிரிட்டு நார்மலாக சிப்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கல், அதுக்கப்புறமேட்டு ஆற்று மணல், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கம்போஸ்ட், வர்மி கம்போஸ்ட் இல்லாட்டி நல்ல மக்கின மாட்டுச்சாண உரம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இதை எல்லாமே ஒரு பங்கில் எடுத்துக்கோங்க, 1:1:1 ரேஷியோவில். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய அடீனியம், கேக்டஸ், ஜேட் அந்த மாதிரி செடிகள்லாம் வைக்கும் போது வேரழுகள் வராமல் தடுக்கும். ஏன்னா இந்த மண் கலவை நல்லா லூஸாக இருக்கும், ஏரேட்டடாக இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றுனா டக்குன்னு தண்ணி ட்ரெயின் ஆகிடும். மழை பெஞ்சிட்டே இருக்கும் போது ஒரு 4-5 நாள் தொடர்ந்து மழை பெய்யுது அப்படின்னா உங்களுடைய கேக்டஸ், அடீனியம்லாம் டக்குன்னு அழுகி போயிடும். ஏன் அப்படின்னா அந்த மண் கலவை ஈரத்தை உறிஞ்சி வச்சுக்கும். அதனால் ஸோ இந்த மாதிரி மண் கலவை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய அடீனியம், கேக்டஸ்லாம் நல்லா சீக்கிரமாக வளரும், நிறைய பூக்களும் பூக்கும். ஸோ இந்த மண் கலவை தான் நான் இந்தியாவில் இருக்கும்போது என்னுடைய கேக்டஸ், சக்கிலன்ஸ், அடீனியம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக வளரும். நிறைய பேர்த்தோடைய வீட்டில் ஜேடு இலையெல்லாம் கொட்டிகிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக வளராது. பட் இந்த மண் கலவையில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வளரும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதான் யூஸ் பண்ணேன், நல்லா ரிசல்ட் தந்துச்சு. ஸோ நம்ம நட்டு வச்ச கிழங்கு இப்போது பூ பூத்துருக்கு. ஸோ அதுதான் இந்த பூக்கள். இதோடைய நேம் அகப்பேந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே யூகேயில் இது ஒரு சம்மர் ஃப்ளவரிங் பிளான்ட், ரொம்பவே பாப்புலரான பிளான்ட். ஸோ இந்த மண்கலவை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.